அன்புச்செல்வன், இன்று காமராஜர் பிறந்த நாளை அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறது. இந்நிலையில் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முகாமிட்டிருக்காரு. இன்று முதலமைச்சர் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல்கள் என்ன? உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. வேறு என்னென்ன நிகழ்வுகள் இன்று சிதம்பரத்தில் நடைபெற இருக்கிறது? அதுதான் நான் முன்பே சொல்ற போது கல்வியினுடைய வளர்ச்சி நாளாக பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுவது. அதை ஒட்டித்தான் அந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து வாண்டாருடைய திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்து மனுக்கள் பதிவு செய்வதையும் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதோடு மனுதாரர்களிடமும் கலந்துரையாடக்கூடிய நிகழ்வு என்பது தற்போது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை அடுத்துதான் அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவ சிலையை திறந்து வைப்பதும் ஐயா இளைய பெருமாள் அவருடைய திருவுருவ சிலையை திறந்து வைத்து நூற்றாண்டு அரங்கையும் பார்வையிட இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதைத் தொடர்ந்து அரசு விழா என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பான உரையும் நிகழ்த்த இருக்கிறார். இதுதான் சிதம்பரத்தில் தற்போது 12 மணி வரைக்கும் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு முன்பாக தான் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். வரக்கூடிய முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் உற்சாகமான வரவேற்பு அளிப்பதோடு அங்கங்க பொதுமக்களை கூட புகார் மனுக்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புகார் மனுக்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக பெற்றுக்கொண்டு வழிநெடுகிலும் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல என்னென்ன சேவைகள் வழங்கப்பட இருக்கிறது? இது மட்டும் இல்லாமல் மனுதாரர்களிடம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்துரையாட இருப்பதா சொல்லப்படுது. அதை பற்றி சொல்லுங்க. குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்பது அரசுடைய துறைகளுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கு அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அவ்வாறு அலுவலகத்திற்கு செல்லாமல் நேரடியாக, அதாவது இந்த முகாமிலே இந்த விஷயங்கள் அனைத்தையும் தீர்த்து கொள்ளக்கூடிய வகையிலான ஏற்பாடாகத்தான் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொரு சார்ந்த துறைகள் இருக்கின்றன. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் நகர்ப்புறத்தை பொறுத்தவரை 13 துறைகள் இருக்கிறது. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் இருக்கக்கூடிய சொத்து வரி, ஆதார் அட்டை, அதே போன்று வைப்பு தொகை மீதான அளிக்கக்கூடியது, தனியார் அளிக்கக்கூடிய மருந்து மனு போன்ற விஷயங்களும், அதைத் தொடர்ந்து ஆதிராடு மற்றும் பழங்குடி நலத்துறை என மொத்தமாக 13 துறைகளும் 43 சேவைகளும் அளிக்க முடியும். ஒவ்வொரு ரேஷன் அட்டையிலிருந்து மகளிர் உரிமை தொகை வரைக்குமான திட்டங்களை அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் நேரடியாக இந்த முகாம்களுக்கு அந்த மனுக்களை கொடுத்து அந்த மனுக்களையும் 45 நாட்களுக்குள்ளாக தீர்வு காண்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். செல்வன், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. எவ்வளவு மாதங்களுக்கு இந்த மனுக்கள் கொடுக்கலாம்? ஏதாவது கால அளவு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? குறிப்பாக 10,000 திட்ட முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது 20,000 பேருக்கு ஒரு முகாம் என்ற அடிப்படையை மாற்றி 10,000 பேருக்கு ஒரு முகாம் என திட்டமிடப்பட்டிருக்கின்றன. 4 நாட்கள் இந்த முகாம் என்பது நடைபெறும். அவர்கள் பகுதியில் எப்போது நடைபெறும், என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது என்பது குறித்த விவரங்களை இணையதள வாயிலாகவும் 1 லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த தன்னார்வலர்கள் அவருடைய இல்லங்களுக்கே சென்று மனுக்கள் பூர்த்தி செய்வது மற்றும் என்னென்ன சேவைகள் எல்லாம் இந்த முகாமில் வழங்கப்படும் என்ற விழிப்புணர்வையும் விவரங்களையும் அவர்கள் முன்பாகவே தெரிவித்து விடுவார்கள். ஆகவே அவர்கள் அந்த முகாம்களுக்கு நேரடியாக அந்த புகார் மனுக்கள் வாங்கி அதை பூர்த்தி செய்து கொடுக்கும் பொழுது 45 நாட்களுக்குள்ளாக தீர்வு காணக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் தன்னார்வலர்கள் இந்த பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலான அவர்களுக்கான விளக்கங்களை வீடு வீடாக சென்று கொடுக்கக்கூடிய வகையிலுக்கான ஏற்பாடும் தமிழகம் முழுவதும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல விண்ணப்பிக்கலாமா? அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்லாமல் இன்று தொடங்கி எத்தனை மாதங்களுக்கு இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கலாம் மனுதாரர்கள்? அதாவது கால அவகாசம் என்பது 3 மாதங்கள். இது நவம்பர் மாதம் வரைக்கும் விண்ணப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திட்ட முகாம்கள் என்பது அவரவர்களுக்கு இல்லங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடத்தில் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் தான் இந்த திட்ட முகாம் என்பது நடைபெறும். அவ்வாறு நடைபெறக்கூடிய முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதற்கான விவரங்களையும் கூட தன்னார்வல் அவர்கள் இல்லங்களுக்கு சென்று தெரிவிப்பார்கள். 3 மாதங்கள் இந்த திட்டம் என்பது நடைபெறுவதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், தற்பொழுது மனுதாரர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது மனுவை பெற்றுக்கொண்டு உரையாடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க இந்த திட்டத்தை பத்தி? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். மனுதாரர்களிடம் அவர்களுடைய மனுக்களையும் பெற்று
பொதுமக்களிடம் அவர் கலந்துரையாடிய காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 45 நாட்களுக்குள் அவர்கள் கொடுத்த மனுக்களுக்கான தீர்வானது காணப்பட இருக்கிறது. இன்று தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த திட்டம் செயல்பட இருக்கிறது. மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அரசின் சேவைகள் நேரடியாக இந்த திட்டத்தின் மூலமாக செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நவம்பர் மாதம் வரை 10,000 முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும் அரசு தெரிவித்திருக்கிறது. பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகபட்சமாக 45 நாட்களில் தீர்வு காணப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நகர்ப்புறங்களில் 13 துறைகளின் 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் 15 துறைகளின் 46 சேவைகள் நடைபெற இருக்கின்றன. அன்புச்செல்வன், தற்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கி இருக்கிறது. பொதுமக்களிடம் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே கலந்துரையாடும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த திட்டம் தொடர்பாக என்ன சொல்றாங்க? இல்ல, குறிப்பாக பொதுமக்கள் ஒவ்வொரு இந்த திட்டம் தொடர்பான ஒரு வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் புகார் மனுக்கள் கொடுக்கப்பட்டு பல மாதங்கள், சில நேரங்களில் அரசு அலுவலகங்களில் கிடப்பில் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். அதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையிலும் நேரடியாகவே பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து துறைகளுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் அறிவுறுத்தலையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். வரக்கூடும் மனுக்கள் அனைத்தையும் உரிய முறையில் கவனித்து உடனடியான தீர்வு எட்டப்படக்கூடிய வகையில் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுதே கூட வழிநடுக முதலமைச்சரிடம் புகார் மனுக்களை, கோரிக்கை மனுக்களையும் கூட பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். அது இல்லாமல் இந்த திட்ட முகாமிலும் கூட நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய மனுக்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை மட்டுமல்லாது பட்டா விவரங்கள், அதே போன்று அரசினுடைய சேவைகளாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான சேவைகளும் பயன்படுத்தக்கூடிய சொத்து வரி ரசீது, ஆதார் அட்டை, வைப்பு தொகை ரசீது போன்ற குடிநீர் சார்ந்த பிரச்சனைகள் முதல் கொண்டு எல்லா விதமான புகார்களும், கோரிக்கை மனுக்களையும் கூட இந்த முகாமில் கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நகர்ப்புறங்களில் ஒரு 13 துறைகளின் மூலமாக 43 சேவைகள் என்பது இந்த முகாம்களின் மூலமாக தீர்த்து வைக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் இதற்கான ஒரு வரவேற்பையும் தெரிவித்திருக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தற்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்வில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க? தற்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் அமைச்சர்கள் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உட்பட அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை பொறுத்தவரை அரசினுடைய செயல்பாடுகள் உரிய நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். 45 நாட்களில் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகைகள் இந்த விண்ணப்பங்களும் இந்த முகாம்களில் வழங்கப்பட இருக்கின்றன. பூர்த்தி செய்யப்படக்கூடியவர்களுக்கு அதற்கான தகுதி இருந்தால் உடனடியாக வழங்குவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. முகாம்களை பொறுத்தவரை பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களிலும் இந்த முகாம்கள் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றன. நவம்பர் மாதம் வரை மொத்தமாக 10,000 முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. மேலும் 20,000 மக்களுக்கு இருந்த ஒரு இதை மாற்றி 10,000 மக்களுக்கு ஒரு முகாம் என்ற அடிப்படையில் இந்த முகாம்கள் நடத்துவதற்கும் 4 நாட்கள் நடத்தக்கூடிய வகையிலான திட்டமிடுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக பார்க்கணும், மக்களுடைய குறைகளை கேட்டறிவதற்காக 110 என்ற எண்ணுடனும் 100 பேர் கொண்ட ஒரு உதவி மையமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசுடைய சேவைகளை பெற மக்கள் எந்த விதமான சிரமமும் படக்கூடாது என்ற அடிப்படையில் தான் புகார் மனுக்கள் மீதான உடனடியாக தீர்வு காணப்படும் என்ற அடிப்படையில் இந்த இது அமைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் முதலமைச்சருடைய முகவரித்துறை மூலமாக 1.5 கோடி மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. கடந்த 30ஆம் தேதி வரைக்கும் மற்றும் 1 கோடி மனுக்களுக்கும் தீர்வு காணப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கன. மிக முக்கியமாக 2344 ஊரக முகாம்கள் மூலமாக 95 மனுக்கள் 95% மனுக்களும் தீர்வு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக 3 மாதங்களுக்கு இந்த முகாம்கள் நடைபெறுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. 10,000 முகாம்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கின்றன. பொதுமக்களுக்கான கோரிக்கைகள், மனுக்களை எவ்வாறு இந்த முகாம்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்கு வீடு வீடாக சென்று அது குறித்த அறிவுறுத்தலை வழங்குவதற்காக 1 லட்சம் தன்னார்வலர்களும் இந்த திட்டத்திற்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கி வைத்து அந்த முகாமை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். சில அறிவுறுத்தல்களையும் வழங்கக்கூடியதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புச்செல்வன், இன்று இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் எத்தனை பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள்? அது பற்றி மீண்டும் ஒரு முறை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது மொத்தமாக தமிழகம் முழுவதுமே 10,000 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதன் காரணமாக 1 லட்சம் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய, அதாவது நகர்ப்புற, கிராமப்புற இறுதியாக பிரித்து துறைகளும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கோம். முதலமைச்சரிடம் நேரடியாக அந்த கோரிக்கை மனுக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அதிகாரிகளுக்கான ஒரு அறிவுறுத்தலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். மேலும்
பெறக்கூடிய மனுக்கள் என்ன மாதிரியான மனுக்கள் என்ற விவரங்களையும் பொதுமக்களிடம் கேட்டறிந்து அதிகாரியிடம் வழங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்றுதான் தமிழகம் முழுவதும் இந்த அரசினுடைய சேவைகள் அனைத்தையும் நேரடியாக பொதுமக்கள் இந்த முகாம்கள் மூலமாக தீர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில் 45 நாட்களுக்குள்ளாக இந்த மனுக்கள் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. 10,000 முகாம்கள் நடைபெறுகின்றன. பொதுமக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதற்காகவே 1,00,000 தன்னார்வலர்கள் அவருடைய இல்லங்களுக்கே சென்று அந்த முகாம்களில் எவ்வாறு பங்கேற்று இந்த மனுக்களை அளிக்கலாம் என்ற அறிவுறுத்தல்களையும் விளக்கங்களையும் அளிக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த 3 மாதங்கள் நவம்பர் மாதங்களுக்குள்ளாக எட்டப்பட வேண்டும், ஒரு இலக்கு எட்டப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அரசு இயந்திரம் முழுமையாக முடக்கிவிடப்பட்டிருக்கு என்று சொல்லலாம். தொடர்ந்து முதலமைச்சர் ஒவ்வொரு துறை சார்ந்த முகாம்கள் இருக்கிறது, அந்தந்த துறைகளுக்கு இருக்கக்கூடிய முகாம்களுக்கு சென்று அந்த மனுக்களை கொடுக்கலாம். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் தமிழகம் முழுவதும் 10,000 முகாம்கள் என்பது நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. அன்புச்செல்வன், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துல வந்து மனுதாரர்கள், அதாவது பொதுமக்கள் வந்து இந்த சேவையை பெற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம்? இல்ல, பொதுவாகவே பொதுமக்களை பொறுத்தவரை சாதி சான்றிதழ் வாங்குவது, பட்டா மாற்றங்கள் செய்வது, இதற்கான மாற்றங்கள் செய்யப்படுவதற்கான அறிவுறுத்தல்கள் இருக்கும். அந்த சான்றிதழ்கள் அனைத்தையுமே அவர்கள் எதெல்லாம் கொண்டு வரப்பட வேண்டும், எந்த புகாரை அவர்கள் தெரிவிக்கிறார்கள், எந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள், அதற்கான ஆவணங்கள் என்ன என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை தான் அந்த தன்னார்வலர்கள் அவர்களுடைய இல்லங்களுக்கே சென்று ஒவ்வொரு சான்றிதழுக்கான விஷயங்கள் அனைத்தையும் அறிவுறுத்தி அவர்களுக்கு நேரடியாக இந்த முகாம்களுக்கு வர வைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பொதுமக்களுக்கும் சிரமம் ஏற்பட்டுவிடக்கூடாது. முகாம்களுக்கு வந்ததுக்கு பின்பாக இதற்கான உரிய சான்றிதழ் இல்லை என்று திருப்பி அனுப்பி வைத்து விடக்கூடாது. அதற்காக ஏற்பாடாகத்தான் தன்னார்வலர்கள் நேரடியாக சென்று இந்த மக்களுக்கான ஆதாரங்கள், ஆவணங்களை நீங்கள் எடுத்துக் கொண்டு வரும் பொழுது உடனடியாக அதற்கான தீர்வு எட்டப்படுவதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அன்புச்செல்வன், ஒருவேளை 45 நாட்களுக்குள் மனுதாரருக்கு இந்த சேவை பெற முடியவில்லை என்றால் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்காரு? இதற்கு நேற்றே கூட செயலாளர், அரசுத்துறை செயலர் அமுதா உரிய விளக்கத்தை கூட கொடுத்திருந்தார். ஏனென்றால் முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு மனுக்களையும் உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். அந்த பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான தீர்வு 45 நாட்களுக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் ஒரு சிறப்பு முகாமாக இந்த முகாம் அமைக்கப்பட்டு ஒரு திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கின்றன. ஆகவே இது எந்த காரணத்தை கொண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு உரிய விளக்கம் அளித்து அந்த மனுக்கள் தீர்வு காணப்படுவதற்கான முயற்சியாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்ற தனியான ஒரு அறிவுறுத்தலை வழங்கித்தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமே தொடங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான மனுக்களுக்குமான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்துதான் திட்டம் என்பது செயல்படப்படும் என்ற அறிவுறுத்தலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார் அதிகாரிகளுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.